ஒரு கால் வீக்கம் அப்பா. ஒரு கால் வீக்கம் அது ஓடும்போது கீழே போயிட்டுமா நல்ல நல்ல பூல ஜாத்தம் நல்ல பூ நிலந்தானா ஆனால் மந்திரியே மந்திரியே இந்த சபை நோக்கு சபைக்கு வந்த சீமா முடிய விளக்கம் நீ நாரோ நரம்போ நான் நாரோ நரம்போ கிடையாது அத்திரி முனிவரின் கண்ணிலோ அத்திரி முனிவரின் கண்ணிலோ அக்கினி பகவானுடைய முகத்தில் பிறந்திருக்கும்படியான அந்த சந்திரன் அப்ப சந்திரன் எல்லாம் எத்தினி அவர் எல்லாருமா விட்டுட்டு போட்ட மாதிரி பசா ஒரு ஆளு அந்த அத்திரி முனிவரின் கண்ணிலோ
ஆமா அக்னி பகவானுடைய முகத்தில் பிறந்திருக்கும்படியான அந்த சந்திரன் பிறைவடிவமாக இருக்கின்ற காலத்தில் தாரகை என்பவளை கூடி எந்த எந்த வடிவில் தெரியுங்க தாரகை என்பவளை கூடி அட புதன் என்கின்ற ஒரு புத்திரனை பெற்றாராம். அந்த சந்திர குலத்திலே அவதாரமான பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அம்மனுக்கும் பூர்வாச மகரிஷியின் மந்திரோபதேசத்தால் பங்குனி மாதம் 11ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்திலே பிறந்திருக்கும்படியான என்னுடைய சத்யசீலன் நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவன் சத்யசீலன். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவன் நான். பங்குனி மாதம் 11ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்திலே பிறந்திருக்கும்படியான ஆனால் அர்ஜுன பெருமான் என்று சொல்லும்படியான கதாபாத்திரத்தினுடைய பேரு அர்ஜுன பெருமான். அப்படி அர்ஜுன பெருமான் இருக்கின்ற காலத்திலே எதுக்கு இவ்வளவு சுருக்குன்னு கேள்வி. எத்தனையோ வாத்தியார் நாடகம் ஆட வேண்டியது. நாமெல்லாம் ஒரு அளவே கிடையாது. அளவுக்கு மீறினால் அமதமா குஞ்சு. சகோதரர்கள் நம்மீது உள்ள பாசத்தினாலே சகோதரர்கள் நம்மீது உள்ள பாசத்தினாலே ஏதோ ஒண்ணு நாயோ பூனையோ நீ ஒண்ணு முகத்துல பவுடர் போட்டுருந்தாங்க. அதனால இந்த அர்ஜுன பெருமானுடைய உச்சபல ராக்கிரம் என்னன்னு தெரியாது. என்னுடைய நாமதேவோ நான் பேர் சொன்னா ஐயோ கைமா மாந்துட்டேன்பா. அவன் தான் சண்டை காசுல உள்ளுக்குறானா. அப்ப எங்க மேல் நிமிர்த்து சொல்ல இருநில மகிழ்ச்சி பொங்க பாருண்டா தெரியாதெல்லாம் கேட்டு நூல் படுகிறானா. அப்ப எங்க மேல் நிமிர்த்தம் சொல்ல இருநிலம் மகிழ்ச்சி பொங்க மொத்தத்தையும் நீயே சொல்லிவிடுமா இப்படா. இந்த பங்குனி நிறைந்த திங்கள் ஆதவன் பங்குனி நிறைந்த திங்கள் ஆதவன் வயிறும் நாளில் ஆமா பெங்குனி விரிவில் வாகை விஜயனும் பிறந்தான் என்ன என்ன பங்குனன் என்னும் நாமம் நம் பகுதியால் படுத்திருக்கிறது. இந்த செயலுக்கு சொந்த யாருப்பா ஏதி குத்தாளு பச்சாள் 2 பேர் தாண்டா தெரியும். தாய் தாய் மந்திரியா இந்த செயலுக்கு சொந்தக்காரர் ஏசோபகவான் சமஸ்கிருத்திலே எழுதிய அதை மொழிமாற்றம் செஞ்ச வாதியார். அந்த வாதியார் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்களும் எப்படி எப்படி எந்தெந்த நட்சத்திரத்திலே பிறந்தார்கள் அவருக்கு என்று ஒரு செய்தி எழுதி அவர் பேர் எனக்கு தெரியாது. பேர் தெரியாது. அத புக்கு அதாவது புத்தகம் என்று சொல்லும்படியான அந்த ஓலைச்சுவடி வழியாகத்தானே எனக்கு செய்யணும் போகிட்டு வரையாதா. நீ எங்க இருக்கிறா எங்க பாக்குறீரா என்ன கேட்டா இந்த போட்டோ வளர்க்கிறாரு. அவர் வித்தாகி முளைத்தவனே
அப்பா இதோ இருக்க முடியாது நான் பெருமான் சந்திரவனத்திலே விளங்க முடியாது பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அம்மனுக்கும் தூர்வாசர் மந்திரத்தால் உரித்தோம் ஐவர் ராஜாக்கள் இப்படியே பிறந்தோம் அப்படி பிறந்தவர்கள் இந்த காலத்திலே தாய் ஆதி என்று சொல்லும்படியான கௌரவர்கள் துரியோதனாதிகளுடைய ஜகத்தை அதோ இருக்கும்படியான எப்படியா காசிமா நகர கங்கை வர பெருத்த அரக்குமடி அதில் விடுத்து இடமாவன அப்படிதான் இருந்தோம் இடமாவனுக்கு அப்புறம் எவ்வளவு கதை இருக்கு இப்படிதான் இந்த சத்தியத்துல ஒக்கிலமேடு மீனர் பகுதியில ஆ என்ற எழுத்து திரு ஐயப்பன் அவர்களால் கற்பித்து ஆ என்ற எழுத்து திரு ஐயப்பன் அவர்களால் கற்பித்துக் கொண்டு அப்படி வாழ்ந்து வருகின்ற காலத்தில் ஆனூர் அந்த நேரம் விளையக்கூடிய எங்க அண்ணன் எட்டி அண்ணன் என்னுடைய சிறு வயதுல இந்த புள்ள சரியாக ஆடுகின்றது இவனுக்கு எங்க போனா எங்க பாடம் நான் பக்கத்தே இருக்கும்படியான பேராசிரியர் சந்திரன் இடத்துல என்னை காட்டுகின்ற காலத்துல என்னை கண்ட மாத்திரத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க சந்திரவாதியாரு எத்தனையோ பேரை பாத்துக்கிறான் எழுதிதான் கொடுப்பாரு இந்த பிரிச்சு கூட கட்டிக்கிறாங்க பிரிச்சு சொன்ன கதைக்காக அடிக்கல நான் உள்ளபடியா சொல்றேன் இந்த பிரிச்சு கட்டுறாங்க பாரு பிரிச்சு அப்பெல்லாம் கட்டி இருக்கிறாங்க அவரோட ஷாம்பு ஒண்ணு வச்சுருந்தேன் அதுலதான் என்ன ஏத்தின்னு வர இந்த ஊருக்கு அப்ப ஒரு 3 வருஷம் இருக்காது அவ்வளவு பிரிச்சு கீழே கட்டானு வரோம் வந்த உடனே எட்டு சொன்னா உன்னை பத்தி என் தம்பி தான் எட்டு நீ நல்லா படிக்கிறியாம எல்லாம் ஆடுறியாம இந்தடா புக்கு 4 வாரத்தை புக்கு போட்டு ஏன்னா படிக்க தெரியாதுன்னு தான் இந்த சந்திரன் எழுதி கொடுப்பான் படிக்க தெரிஞ்ச உனக்கு என் பாடத்துல எவ்வளவு தெரியும் எழுதிக்க துவாரமா தர்ம ராஜசி ஏக முதல்ல கத்துக்கிறது பீமம் பாடம் அதோ இருக்கும்போது அப்படி இருக்கின்ற காலத்துல இதே நாடகத்துல சிசுபாலை கொடுத்த அழகை பார்த்து அவர் சுத்திரவாணி போட்டு வந்தார் எந்த ஊர்ல இதே சீனாவன் இருக்கின்ற காலத்துல சீனா வீட்டுக்கு வெளியிட்டு எங்க பெரிய பட்டணாக விளங்க முடியாது திருவள்ளச்சேரியார் பெரியப்பாவும் ஏற்றுட்டு அதன் பிறகு இந்த சராசந்திரி எனக்கு பார்த்து போச்சு அந்த சராசந்திரி ஆடி ஓரளவு கல்வி தருகின்ற காலத்துல எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து ஏற்படல இன்னைக்கு இந்த அர்ஜுன் ஆடுறேன்னா தர்ம ராஜசுவேகம் என்பது நாடகம் சொல்லும் போது சில பெரியம்மாலாம் கேட்டுட்டேன் காரணம் வச்சு வைக்காத ராஜசுவேகம் வச்சுட்டேன் அதுக்கு அர்த்தம் கரெக்டாக கேட்டுட்டேன் மாங்கல்ய வாங்கண்டா எங்க அக்காவுக்கு மாங்கல்ய வாங்கினேன் எந்த கம்நாடு வேணும் நாடகம் வச்சுட்டேன்னு கேட்டாங்க உடனே சபையில உள்ள வாதியாரெல்லாம் வந்து எங்க சுந்தரமூர்த்தி என்று சொல்ல முடியாது என் அருமை சகோதரர் தந்தைக்கு இந்த நாடகம் தான் பிடிக்கும் ஏன்னா ராஜேஸ்வரனா அவர் போயிருக்கு சுந்தரவல்லி ஆண்டாருன்னா ஒரு பாட்டு திருட்டு பாட்டு இருக்காரு அந்த பாட்டு ஒரு கல்வி கட்டுவேன் சந்திரவாச்சாரி கிட்ட பிரிச்சுட்டு இந்த கல்வி கொடுத்தாரு அதுக்காக பெருமை இல்லை ஒரு வேடத்தை முகத்துல போட்டு ஆண்டாருன்னா அந்த புக்கில் இருக்கிற பாட்டு அப்படியே பாரு அப்படி இருக்கின்ற காலத்துல இந்த அர்ஜுன பெருமான் இன்னும் எப்படி தான் சொல்றேன் இப்படி அர்ஜுன பெருமையாகத்தான் இருக்கின்ற காலத்துல இன்னைக்கு பூர்வாசலோட நிக்கிறோம் இப்படிதான் இருந்தேன் என்ன இந்த அளவிற்கு ஆட வைத்த பாம்பாக்க சந்திரவாதியார் இந்த திருப்புகள் ஒண்ணு பானா அதே நான் ரெட்டாயில விட்டுட்டான் தெரியல அது மேல அது அவங்க விட்டாதான் பொருத்தமா இருக்கும் அந்த பத்திர கோட்டையில்